ஆண்டவர் உங்களை அழைக்கிறப்ப உங்களுக்குள்ள ஒரு தாளந்தும் திறமையும் கொடுத்துருக்காரு. அது மோசே சொன்னது மாதிரி, என்னையால் முடியாத ஆண்டவரே, திக்குவாய் மந்தனா உள்ளவன், உமக்கு சித்தமாக இருக்கிற யாரையாச்சும் அனுப்பி என்னை ஆளை விடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் பிறப்பே ஒரு அதிசயம். அவன் உயிரோடு இருந்ததே 3 மாதம் வீட்டுக்குள்ளே இருந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம். நைல் நதியில் போட்டு கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அவனை காப்பாற்றி அரண்மனை கொண்டு போய் அங்கே வளரும்படியா சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் அவனை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் காலத்துக்கு முன்னாடி அவன் செயல்பட்டதுனால எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வரக்கூடிய அந்த நிந்தையை பாக்கியம் என்று எண்ணி அவன் தைரியமாக புறப்பட்டு போனான்னு எபிரேயர்ல விசுவாச பட்டியலில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ திரும்பி 80 வயசுல மறுபடியும் கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ நான் என்ன சொன்னேன், ஆசிரியர்கள்னு இருந்தாங்கன்னா அதுக்குன்னு ட்ரைனிங் எடுத்து இருக்கிறப்ப மாணவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணுங்கிறது அது மறக்கவே முடியாது. ஒரு ஓவியர் அப்படின்னாக்கா அந்த கலை அவருக்குள்ள திறமை இருக்கிறப்ப அது மறக்கவே முடியாது. இல்லைங்க 1 மாசமா எழுதலை, அதனால என் கையே வராது, என்னால் வரைய முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ டிரைவிங் பழகுறான், அது நல்லா பழகி கார் ஓட்டின ஒடுப்பாடு, இல்லைங்க 1 மாசமா நான் காரவே எடுக்கலை, அதனால என்னால் ஓட்ட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த அந்த காரியங்கள் உங்களுக்குள்ளே ஆழ் மனதிலே போய் பதிந்து விட்டது. அப்ப பரிசுத்த ஆவியினால நாம் நிரம்பி இருக்கிற பொழுது, ஏன்னா ஆதி திருச்சபையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு 4வது அதிகாரத்துல அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்க, அவங்க கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். ஆவியானவர் வசனத்தை கொண்டு உங்களுக்கு பலனை கொடுத்து ஒரு காரியத்தை பூமியில நிறைவேற்றும்படியாக பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கை, வேலை பார்க்குற இடம் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கும்படியா ஆவியானவர் கூட இருக்கிறார். அவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தினாலதான் நம்ம சரீரத்துல சுகம் உண்டாகும். இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் முதல்ல சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்.